இங்கேயாவது கொண்டு விட்டு நினைச்சு சந்தோஷப்படு. அவ்வளவுதானா? இனிமேதான் உனக்கு என் உதவி தேவைப்படாத. போ அப்படியே ஏதாவது வண்டி கண்டி பிடிச்சு போ. என் கடமை காப்பாத்தி விட்டுட்டேன். இனி உன் பாட்ட நீ பாத்துக்க. இடியட் மேன். என்னடி அத காப்பாத்து சொன்ன, காப்பாத்திட்டேன்னு பெரிய எதுக்கு என்ன கூப்பிட்டுட்டே இருக்க? அதான் இனிமே உனக்கு தேவை இல்லையா? போ, அதான் வழி. இவ்வளவு வந்துட்ட, ஒரு ட்ரெயின் மட்டும் ஏத்தி விட்டுறேன். அமெரிக்காவுக்கு ட்ரெயின்லயே போறாவ? இல்ல, இங்க இருந்து சென்னை போகணும். சென்னையில இருந்தா போக முடியும். ப்ளீஸ் ட்ரெயின்ல ஏத்தி விட. வார வெள்ளிக்கிழமை எனக்கும் அந்த சுமதிக்கு கல்யாணம். இப்படி உன் கூட என்ன பார்த்தான்னு வச்சுக்க, எங்க அப்பா என் தங்கச்சி எல்லாத்தையும் சேர்த்து கேவலப்படுத்துவா. போதும், நீ கிளம்பு. இடியட் மேன், அப்படி சொல்லாத. இடியட் மேன் கல்யாணம்னு சொல்றேன். வேண்டாம், நான் உன் கூட இருக்கேன்னு சொல்றானு பாரு. என்ன? ப்ளீஸ் இடியட் மேன், வா. அதெல்லாம் முடியாது. உன் பாட்ட நீ பாத்துட்டு போ. நான்லாம் வரமாட்டேன். வரமாட்டல? வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன். சரி போ. போவா? போதான் போறேன். போ. நீ போ, நான் போறேன். நான் எப்படி போவேன், நீ போ. நல்லபடியா போவேன்னு சொன்ன, எப்படியும் போவேன்னு சொன்னா. அதான் அக்கறையே இல்லாம அக்கறையில விட்டுட்டியே. எனக்கெல்லாம் தெரியாது, நீ எக்கேடு கட்டும் போ. என்ன போவலியா? வழி தெரியாது. நீ பாடா படுத்துற, அதான் உன் மனசுல நான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சேன். இப்படியே போனா கூட கொஞ்ச நாள்ல மறக்கவாத முடியும். உன் கூட சுத்திட்டு இருந்த என்னால உன்னை மறக்க முடியாது. பைத்தியம் பிடிச்சிடும். இங்க நாரி யானெல்லாம் வரும், ஒழுங்கா போயிரு. அங்க போனா மட்டும்? நிஜமாதான் சொல்றேங்க, மழை அடி வரும், யானை கரடி எல்லாம் வரும். நீ போ. போன்னு சொன்னா அங்க போவேன். ஏதோ அமெரிக்காவுக்கு போறேன்னு சொன்ன. இங்க இருக்க சென்னைக்கு எனக்கு போக தெரியாது. இடியட் மேன். அது பெருமை வேற சொல்றியாங்க. ஏதோ அமெரிக்கால எல்லாம் இருந்தா இங்க இருக்க சென்னைக்கு போக தெரியாதாங்க? அமெரிக்கால தான் இருந்தேன், நான் இங்கே இருந்தேன். எனக்கு இங்க ஊரே தெரியாது. ஆமால, இவளுக்கு தான் இங்க எதுவுமே தெரியாது. அப்போ இப்படியே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்ட. எனக்கு உதவி பண்ணதுக்கு யாரும் இல்லாமல போயிருவாங்க. என்னது, வேற யாராவது உதவி பண்ணுவாங்களா? என்ன படுத்துட்ட? பசிக்குது. அது மட்டும் இல்ல, ஓடி ஓடி வந்தனா காலெல்லாம் வலிக்குது. பசிக்குதா? ரொம்ப பசிக்குது. ஐயோ, என்ன வேணும் சோதிக்கிறா. இப்ப என்ன பண்ண? என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அதெல்லாம் நடக்கிற காரியமா? இவெல்லாம் என் வீட்டுக்கு வருவாளா? என்ன பண்ற? பசிக்கு, அதான் தண்ணி வச்சு குடிக்கலாமேன்னு இறங்குறேன். ஐயோ, இவளை விட்டுட்டு போக முடியாதுன்னு நினைக்க. இறங்காத. இல்ல, எனக்கு ஸ்விமிங் தெரியும். நீ எடுப்பியா? அந்த ஸ்விமிங் மாதிரிலாம் இது கிடையாது. இழுத்துக்கிட்டு போயிடும். என்ன சொல்ற? ஸ்விமிங் பூல் மாதிரி எடுத்துக்கிட்டியோ? வலுவதா? சிக்கன பிடிச்சுக்க. கைய பிடிச்சுக்க. நீ என்ன கை விட்டுறாத. பேசுறதெல்லாம் நல்லதான் பேசுவா. நானும் அந்த கை விட்டு நீதான் விட்டுட்டு போற. உன்னை விட மாட்டேன், கை விடவே மாட்டேன். நீ என்ன விட்டு எங்கேயும் போக முடியாது. உன்ன மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாது. எனக்காக அழுதல்ல, உன்னை விட்டுட்டு நான் போவேன். உன்னை விட்டுட்டு போறதுக்கு நான் என்ன முட்டாளா? இல்ல எங்க அம்மா மாதிரியா? சரி போவோமா? எங்க? பசிக்கு நல்லா வா. என் தங்கச்சி சமைச்சு வச்சிருப்பா, எங்க வீட்டுல சாப்பிடலாம். என்ன பேசுறீங்க? அம்மா வலவீசி தேடிட்டு இருப்பாங்க. எங்க வீட்டுல மொட்டை மாடி இருக்குது, அங்க போய் தங்கிக்கலாம் வா. பிரச்சனை எதுவும் வராத. பிரச்சனை இருந்தா நான் சமாளிச்சுக்கிறேன் வா. அதுக்காக உன்னை பசியோடய நான் அனுப்ப முடியும் வா. நிஜமாவா? என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போவியா? வா, பாத்து வா. தண்ணிய திறந்து விட்டது யாரு? சின்ன மழைய அடங்க. நான் கைய கால கழுவிட்டு வீட்டுக்கு போறேன். நேரம் ஆயிட்டுது. மாமா செத்தோம் நம்ம இன்னைக்கு. தண்ணிக்குள்ள முங்கிடு. என்ன சொல்ற? வேற வழி இல்ல, முங்கு. என்னால முங்க முடியாது. இருக்காத வாரே. வீட்டுல நிலவரம் இப்படி இருக்குன்னே தெரியல. நான் பாட்டுல போட்டுட்டு வந்துட்டேன். அந்த தரன்னு ஆதிரா கூட்டுட்டு போயிருப்பானா அப்படி? ஆகா, இன்னும் இங்கதானே நிக்காரு. காதம்பதி எங்க என்ன பண்ணி வச்சிருக்காளோ தெரியல. எவ்வளவு நாள் தான் அம்மாவை பாடுபடுத்துறான்னு நானும் பாக்குறேன். இனியெல்லாம் அம்மாவை பேசுறதுக்கெல்லாம் விடக்கூடாது. என்ன ஒரேடியா பண்ணிக்கிட்டு இருக்கா? நாமளும் பொறுமையா போனா ரொம்ப தான் பண்ணுதா. இன்னைக்கு மட்டும் இடக்கு மடக்கா ஏதாவது பண்ணி வச்சிருந்தா ஒன்னு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். உங்க மாமா என்னவோ சொல்லிட்டு போனாங்களே, என்னது? நானும் கேட்டேன். சரி வா, எங்க வீட்டுக்கு போலாம். இப்ப வேண்டாம், கொஞ்சம் கழிச்சு போவோமா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படியா? சரி, ஊருக்குள்ள போக முடியாது, சுத்தி சுத்தி தான் போகணும். நேரா பொண்ணு மாட்டிவிடும். நான் சொல்ற வழியா வான்னு. நீங்க கூப்பிட்டாலும் வார. எனக்கு பசிக்குது. சரி கொஞ்சம் பொறுத்துக்க.
வீட்டே சாப்பிடலான்னு. சரி. இன்னும் எனக்கு தெரியுமே. எப்படி? அதான் உங்க வீட்டுக்கு வருவேனே. ஆமா, அடிக்கடி எதுக்கு எங்க வீட்டுக்கே வந்துட்டு இருந்தா? சும்மா சுத்தி பார்க்கலானே. ஓ அப்படியா? சரி சரி, வா வா வா. என்ன நம்ம தெருல ஒரு ஈ காக்கா கூட காணல. அங்க என்ன பாக்குற? இல்ல, உன்கிட்ட சொல்லணும் போல இருக்குது. சின்ன பிள்ளைல நான் இந்த மரத்துல தான் ஏறி ஏறி கிடப்பேன். எந்த மரத்துல? இதான் ஏறி கிடப்பேன். எங்க அம்மா வாரியில தூக்கிட்டு வருவாங்க அடிக்கிறதுக்கு. எனக்கு எப்பெல்லாம் எங்க அம்மா ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் இங்கெல்லாம் நிப்பேன். என்ன எங்க அம்மா என்ன வச்சுட்டு வரும்போது கீழே நின்னுதான் கூப்பிடுவாங்க. தரணே, கீழே இறங்கல, அம்மா அடிக்க மாட்டேன், கீழே இறங்கல, அம்மா அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக இந்த இடத்துக்கு வருவேன். சரி, ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன்ல. என்ன சொன்ன? நான் இருக்கலன்னு சொன்னேன். உனக்கு ரொம்ப தான் தைரியம். அன்னைக்கு இந்த வீட்டுல நீ பொண்ணு பார்த்துட்டு போன ஞாபகம் இருக்குதா? மறக்க முடியுமா என்ன? பெரிய மாப்பிள்ளை தோணையில உட்கார்ந்து இருந்திய. ஏன், உனக்கு பொறாமையா இருந்ததோ? இல்லையே, எனக்கு ஏன் பொறாம இருக்க போதே? இல்ல, நீ சொன்ன வேலை அப்படி இருந்தது. அது அதுல இல்ல. அப்ப பொறாம பட்டிருக்க. அன்னைக்கு வேஸ்ட்ல நான் எப்படி இருந்தேன்? பரவாயில்லாம இருந்த. பரவாயில்லாம இருந்தனா? நல்லாதான் இருந்த. வா. ஆமா, அவளே நீ கட்டிக்க போற? வெள்ளிக்கிழமை கல்யாணம். வெள்ளிக்கிழமையில இருந்து நான் சுமதி புருஷன், அதை ஞாபகம் வச்சுக்க. சரி. இல்ல, நான் ஒண்ணு சொல்லுவேன். உனக்கு அவன் மேல கொஞ்சம் பொறாம வருதுல்ல? சச்சா, அப்படிலாம் இல்ல. இல்ல, அந்த பொண்ணு உன்கிட்ட பேசினதை நான் கேட்டுட்டு இருந்தேன். அவ போட்ட கண்டிஷன் எதுவுமே நல்லா இல்ல. என்ன பண்ண? அம்மா இல்ல. அம்மா இருந்தா 4 இடத்துல விசாரிச்சு கட்டிப்பாங்க. வீட்டுல உள்ளவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நானா வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன செய்ய, முடிவு பண்ணியாச்சு. இவன் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பொண்ணு உங்க அப்பா தங்கச்சி எல்லாம் அங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா. நான் கேட்டேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் மாறிடுவாங்க, பாப்போம். இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு போட்ட கண்டிஷன் சரி கிடையாது. இது நான் ஒண்ணு பொறாமையில எல்லாம் சொல்லல, சீரியஸா தான் சொல்றேன். அந்த பொண்ணு உனக்கு வேண்டாம். இனி என்ன பண்ண முடியும்? அதான் வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சாச்சே. அப்போ உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்க பிடிக்கல அதெல்லாம் இங்க பிரச்சனை கிடையாது. வீட்டுல உள்ளவங்களுக்கு பாரமா இருக்க கூடாது, அவ்வளவுதான். ஆனா அவ உன் வீட்டுக்கு வந்தா மத்த எல்லாருக்குமே பாரமாயிருமே. சரி விடு, அதை போட்டு பேசிக்கிட்டு. சத்தியமா சொல்றேன், ஒன்னு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. உன் தங்கச்சி பாவம், உங்க அப்பாவும் பாவம். அவ வந்து அவங்க ரெண்டு நாங்க நிம்மதியா வாழ முடியாது. இல்ல, உனக்கு அந்த பொண்ணு பொருத்தமானவளே இல்ல. நான் அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். நீ என்ன கல்யாணம் பண்ணணும், என் கூட சந்தோஷமா வாழணுக்காக நான் இதை செய்யல. வேண்டாம், அவ உனக்கு பொருத்தமே இல்லாத பொண்ணு. எனக்காகவே கண்ணி சிந்திரிய உன் மனைவிக்காக நீ என்னெல்லாம் பண்ணுவ? உனக்கு மனைவி இருக்கிறதுக்கு அவ தகுதி இல்லாதவா. வேண்டாம், அவ உனக்கு வேண்டாம். ஏன் அங்க நின்னுட்ட? வா, இப்படியே எங்க வீட்டுக்கு போனா சீக்கிரமா போயிடலாம். இது பின்வாசல் வழி, சீக்கிரம் வா. அங்கிருந்து வந்துதான் இந்த பொண்ணு சைட் அடிச்சியோ? வேற எந்த வயிற்றுல கிளப்பிக்கிட்டே இருப்பா. வா. அத்தி பிஐச்சி பொண்ணு சுமதி. என்ன தரணே, என்ன பார்க்க வந்துட்டு அங்கனிக்கு போய்கிட்டு இருக்க? இல்ல, சும்மா வந்தேன். சும்மா வந்தியா என்ன பார்க்க வந்தியா? ரெண்டும் தான். என்ன, கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்க வந்தியா? ஆமா. என்ன, கல்யாணம் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? எல்லாமே நம்ம நன்மைக்கு தான் நான் சொல்றேன். புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சுது. அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆத்தி வச்சுட்டு ஆப்பு. பாத்தரன் போலாம். சரி, வனிக்கிறது வந்து காட்டி கொடுத்துட்டு இருக்கா. தெரிஞ்சுதான் காட்டி கொடுத்தேன். வா. என்னடி சொல்ற? இவ உனக்கு வேண்டாம். வா. அவ விட மாட்டா. அது ஒண்ணு இல்ல சுமதி, நான் கெட்டிக்க போறவங்களுக்கு பார்த்தே ஆகணுமா. அடம் பிடிச்சிட்டு வீட்டுல இருந்தா, அதான் உன்னை பார்க்க கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? நான் கூட டென்ஷன் ஆயிட்டேன். நீ டென்ஷன் ஆகாம இருப்பியா? உன்னை பார்க்கணும்னு அவளுக்கு ஆசை, அதான் கூட்டிட்டு வந்தேன். எதுவும் தப்பா நினைச்சுக்கிட மாட்டியா? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வா தரன் போலாம். என்ன, உங்ககிட்ட ரொம்ப உரிமையோட இருக்கா? அமெரிக்கால வளர்ந்த பொண்ணு, இது நம்ம இதெல்லாம் தெரியாது. ஓ, அதான் சகஜமா இருக்கா. ஐயோ வா தரணே. ஐயோ, ஏண்டி நேரம் பார்த்து பழி வாங்கிக்கிட்டு இருக்க? அதான் நான் சொல்றேன்ல, இவனுக்கு பொருத்தமே இல்லாதவா. ஐயோ, படுத்தாதடி, சேட்டை பண்ணாம இரு. அப்படியா? அப்ப நான் செட்டப் பண்ணுவேன். ஐயோ, படுத்தாத. வா 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 வா. ஐயோ, படா படுத்துறாள. அதான் சொன்னல, அமெரிக்கால வளர்ந்த பொண்ணு. இது நல்லதுக்கெல்லாம் சொல்லிட்டேன். அறியாத அவளை கொண்டு வீட்டை வந்து விட்டுட்டாங்க. சரி, அவளுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, அதான். ஓ, அப்படியா? ஐயோ, நான் கூட தப்பா நினைச்சிட்டேன். மன வளர்ச்சி இல்லாத பிள்ளையா? ஆமா, கொஞ்சம் மூளை இருக்காது. பார்த்தா தெரியுது.
தெரியுதுல்ல? ஏய் இடியட் மேன் என்ன அவளை பத்தி இடியட்ங்கறா அதான் சொன்னேன் மூளை வளர்ச்சி இல்லன்னு. இடியட் மேன் ஏண்டி? நீ இப்ப என்ன சொன்ன என்ன பத்தி உனக்கு அறிவு ரொம்பன்னு சொன்னேன். அப்படி என்ன சொல்லி பண்ணி எனக்கு தெரியும் என்ன பத்தி உனக்கு லூசு மாதிரியா இருக்குது சேச்சே நீ எல்லாம் லூசா? நீ மத்தவன் லூசா கிட்டே விடுவேன். இப்படி மண்ட கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. தரன் என்ன சுமதி? இப்படி லூஸ் எல்லாம் கொண்டு சுத்தாத உன் இமேஜ் என்னத்துக்கு ஆவறது தரனுக்குன்னு சில இமேஜ் இருக்க வேண்டாமா ஆமா ஆமா இப்ப கொண்டு வீட்டுல கொண்டு விட்டுறேன். வர வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் வேணா உங்க அப்பா அங்க இருக்கட்டும் உன் தங்கச்சி கல்யாணம் மறுநாளே போயிடணும் உங்க அப்பாக்கு ஹோம் எல்லாம் பாத்துட்டல பாத்துட்டே இருக்க. சீக்கிரமா சேர்த்து போடு நான் அந்த வீட்டுல வாழும் போது எனக்கு ஃப்ரீயா இருக்கணும் ஓகே நம்ம ரெண்டு இருக்கு நடுவுல யாருமே இருக்க கூடாது அட பாதவதி டேய் தருண் இவளோட கல்யாணம் பண்ண போற அது கொஞ்சம் லூசா அவங்க அம்மா அப்பா தேட ஆரம்பிச்சிட்டா. நான் வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து பேசுறேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? ஓ இருக்குதா? வாடி. ஐயா உண்மையிலே இது லூசுதான். டிங்கிள் டிங்கிள் டேஸ்டா ஆவே வந்த ராத்தியா ஜானி ஜானி எஸ் பாப்பா. அட பாவி என்ன நடிப்பு நடிக்கிற? ஐயோ சரியான லூசு. டிங்கிள் பா டிங்கிள் ஆண்டவா. ஓவரா பட்டாடி தெரிஞ்சிரும். என்ன லூசு தான்டா சொன்ன? ஆமா நீ லூசு தானே? ஆமாடா உன் கூட சுத்துறல நான் லூசா தான் இருக்க முடியும். ஏய் என்னடி சொன்ன? ஏய் ஓடாதடி. ஐயோ பக்கத்துல நிக்கிற பாத்துட்டாலோ? என்னம்மா பைத்தியமா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளியே நில்லு. சரி சரி இவ்வளவு போதுமா? ஐயோ அவன் துறப்பாளி இவ போக மாட்டா போலுக்க. சிங்கிள் பா ஆண்டவா. ஐயோ தரன் இந்த பைத்தியத்தை கொண்டு வீட்டுல கொண்டு விடு. ஏண்டி பாடம் படுத்துற? அது நல்லா இருக்கு. தரன் முதல்ல கொண்டு விடு. சரி சரி. பாப்பா ரோஸ்லின் பாப்பா. அம்மா சாப்பிடாம நீ எங்க போன? கடுத்த பசியில தான் வந்திருக்கேன். 2 பேருக்கு சாப்பாடு வை. 2 பேரா? யாருனே? உள்ள வா. யாருனே? இந்த பொண்ணா? இந்த பொண்ணு இல்ல அண்ணி. வாங்க வாங்க. நான் வந்தது உங்களுக்கு சிரமமா? ஐயோ என்ன இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க வந்ததை நினைச்சு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியா? எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு சாப்பாடு வேணும். ஐயோ இருங்க நான் போய் சாப்பாடு எடுத்து வரேன். சரி. அண்ணே இருங்க. ஐயோ சந்தோஷத்துல கையை ஓட மாட்டேங்க கால் ஓட மாட்டேங்க. ஐயோ இன்னைக்கு பார்த்தனா ஐயோ வேறதமா சமைச்சிக்கலையே. அண்ணா வெறும் சாதா சாப்பாடு தான் இருக்கு. எனக்கு சாதா சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி 2 பேரும் ஒண்ணா உட்காருங்க. சரி உட்காருங்க நான் எடுத்துட்டு வரேன். ஐயோ சந்தோஷத்துல கை ஓட மாட்டேங்க கால் ஓட மாட்டேங்க. ஐயோ அம்மா நம்ம வீட்டுக்கு நல்ல பொண்ணு மருமகளா வந்திருக்காமா. ஐயோ என்ன சொல்லணும் எனக்கு தெரியலையே. என்ன என்னம்மா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குனே. அண்ணன் தங்கச்சி பாசனா இப்படிதான் இருக்குமா? எனக்கு தெரியாது. நல்லா இருக்கு இத பாக்கிறதுக்கு. சரி அவ பசியோட இருக்கா. சாப்பாடு எடுத்தீனா? அம்மா மாப்பிள்ள வந்தாவளா? இப்பதானே பாத்துட்டு போனாங்க. நம்ம கேட்டாங்க. சரி நான் மாப்பிள்ள அப்புறமா பேசிக்கிட்டேன். சாப்பாடு எடுத்தீமா ரொம்ப பசிக்குது. இந்தானே இப்ப போயிட்டேனே. அண்ணன் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுங்க. சரி. என்ன எங்க வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? விட்டா நான் இங்கே இருப்பேன். உனக்கு தான் பிடிக்காத. யாரு சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு? அப்பா இங்கே இருந்துட வேண்டியதான் லைஃப் லாங். என்ன? இல்ல விட்டா நான் வாழ்நாள் ஃபுல்லா இருப்பேன். இரு உன்னை யாரு வேண்டான்னு சொன்னா? தாராளமா இருந்துக்க. உன்னை யாரும் அடிச்ச வரட்ட போறாங்க. அப்படியா? அப்ப நான் இருக்கலாமா? சரி நான் கை கால் கழுவிட்டு வரேன். சரி உட்காரு. இல்ல நீ உட்காரு. சரி. என்ன ஒரு மாதிரியா இருக்க? நான் இங்க இருக்கிறது எங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா? பயப்படாத நான் பாத்துக்கிட்டேன். எங்க வீட்டுல உன்னை மறைச்சு வச்சிருந்தேன். என்ன நீ அமெரிக்கா போற வரைக்கும் என் வீட்லயே இரு. உனக்கு பாதுகாப்பா நான் இருக்கேன். சரி தருணு என்ன போ வேண்டாம்னு சொல்றானு பாரு. போக மாட்டேன்னு சொல்றானு பாரு. போ நான் ஒண்ணும் போக மாட்டேன். உன்னை யார் விட போறா? எப்ப என்ன நம்பி என் வீட்டுக்கு வந்தியா? இனி உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். கஷ்டமோ நஷ்டமோ என் கூடயே இரு. நான் சாப்பிடுறத சாப்பிடு. உன்னை நான் சந்தோஷமா பாத்துக்கிடுத. மகாராணி மாதிரி பாக்கட்டாலும் ஒரு மனுஷியா நிச்சயமா உன்னை நான் பாப்பேன். உன் கண்ணில் ஆழ்ந்த கண்ணில பாப்பேன். நிச்சயமா என் அம்மாக்கு கொடுத்த ஸ்தானத்தை நான் உனக்கு கொடுப்பேன். இங்கே இருடி. இந்த சொர்க்கத்தை விட்டுட்டு உன்னை விட்டுட்டு போறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரியா? நான் போக மாட்டேன் தருணு. நீ ஏன் என்ன கழுத்தை பிடிச்ச வெளியில தள்ளினாலும்
உன்னையும் இந்த சொர்க்கத்தை விட்டுட்டு நான் போக மாட்டேன். என்கிட்ட இருக்கிற மாதிரியும் என்ன மாதிரி உன்னை யாரும் சந்தோஷமா பாத்துக்கவே முடியாது. இல்ல, உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். வாய வீட்டை சுத்தி பார்க்கலாம். நான் தான் பாத்திருக்கேனே. ஓ, ஒரு நாள் வந்தல? ஒரு நாள் வந்தேனா? 3 நாள் வந்தேன். 3 நாள் வந்தியா? ஆமா, ஒரு நாள் நீ பேப்பர் தூங்கிட்டு இருந்த, வந்தேன். என்ன சொல்ற? ஆமா ஆமா, நல்லா தூங்கிட்டு இருந்த. என்ன பண்ண? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிற? சொல்லடி, என்னடி பண்ண? சொல்ல மாட்டேனே. ஏ, ஓடாத, நில்லு. என்ன பண்ண? அண்ணே பாருங்க அண்ணே. அண்ணே உங்க அண்ணன் அடிக்க வராங்க. ஐயோ, எனக்கு தெரியுது. நீங்களாச்சு எங்க அண்ணனாச்சு. நீங்க ரெண்டு பேருமே பாருங்க, என்ன விட்டுருங்க. பாத்தீங்களா, நீங்க உங்க அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு பண்ணவே மாட்டேங்கிறீங்க. நான் சொல்லட்டா, நான் எப்பவுமே உங்க கட்சி தான், ஓகேவா? பாத்தியா, வந்தானே கட்சி மாறிட்ட. எனக்கு தெரியுனே, உனக்கு சந்தோஷம் எங்க இருக்குன்னு. இந்த அண்ணனோட சந்தோஷம் தான் இந்த தங்கச்சோட ஆசை. நீங்க எப்பவுமே இதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும். நல்லா இருக்கு. இன்னைக்கு தான் உண்மையில எங்க வீட்டுல தீபாவளி எல்லாமே. ஏன், எங்க வீட்டு மகாராணி வந்திருக்கல, அப்படியா? ஆமா, இது போதும். இதுக்காவது இவ இங்க இருக்கணும். அங்க ஒருத்தி என்னன்னா, என் தங்கச்சி இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறா. இவ என் தங்கச்சி கிட்ட எவ்வளவு பாசமா இருக்கா. அதிரா, உன்னை விடவே மாட்டேன்.